சார் எப்போதுமே எல்லாரும் நிறைய வசூல் வரணும், திருப்பதியிலவே வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிம்பாங்க. இந்த படத்துல நீங்க திருப்பதி கோவிந்தா கிண்டல் பண்ணிருக்கீங்கன்னு சேலத்துல வந்து நிறைய வக்கீல்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலே கடவுளை கிண்டல் பண்ணிக்கிறதா, அவங்களுக்கு என்ன பதில்? அதான் இல்லை, அது வந்து கிண்டல் கிடையாது. அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போ பார்க்குறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க, இது சரியில்லை, அது மாற்றணும், இது பண்ணணுன்ட்டு. பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது, அப்படி வாழவும் முடியாது. கோர்ட் என்ன சொல்லுது, அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட், அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க சொல்றது மட்டும் தான் தமிழ் சினிமாவில் பண்ண முடியும். ஒரு கோர்ட் சொல்றதா நம்ம செய்ய முடியும். போறவங்க வரவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது. ஆமா, சென்சார்ல வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்ஷனாக சொல்லுங்க, அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று சட்டம், கோர்ட், இல்லைன்னா சினிமாக்கு சென்சார். இதை தவிர போறவங்க வரவங்கலாம் சொல்றா நம்ம என்ன பண்ண முடியும், அது அவங்களுடைய கருத்து. பாட்டு இல்லையா அந்த பாட்டை வந்து? ஆமா, அது நீ இப்ப பாத்தீங்க அந்த பாட்டுல வந்துட்டு அந்த பாட்டு வரும், நடுவுல இவனோட கேரக்டரை பத்தி வரும். ஆனா இதுக்கு அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. இப்ப நம்ம பெருமாளை பத்தியோ இல்ல கோவிந்தாவை பத்தியோ நம்ம கிண்டலா பண்ணி தான் சொல்லலாம். அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் இந்த ரிலீஸ் பண்ணி நாங்க போறோம். நாங்க வந்து வருஷம் எல்லா படத்துக்குமே நானும் ஆனந்தம் கீழே இருந்து மேல நடந்தே போவோம். இப்போ இந்த தடவையும் போறோம். நான் பெருமாளுடைய பக்தர், எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ணி நான் போய் வேண்டிப்பேன். அவருடைய பாட்டு ஃபர்ஸ்ட் வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையா இருந்துச்சு. அதை தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர. ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவன். இன்னைக்கு டிஷர்ட் கருப்பு போட்டுக்கிறத கேட்குறீங்களா? ஸோ அதனால் நான் வந்து கடவுளுக்கு கிண்டல் பண்ணியோ கடவுள் இது பண்ணலாம் இது பண்ணவே மாட்டாது, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சுது, அதுவும் சரியான முறையில் இருக்கு. அதாங்க சார், சார் நீங்க தமிழ் படைப்பாளி, பாட்டாளி, நல்ல தமிழ் பேர் வச்சிருக்கலாமே. இதுக்கான ஆக்சுவலா வந்துட்டு இது தில்லுக்கு துட்டு 1ல இருந்து ஆரம்பிச்ச சீக்வல். இது தில்லுக்கு துட்டு 1, தில்லுக்கு துட்டு 2, அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்படி எல்லாமே அதுல வந்ததுனால அதனுடைய சாயில் இருந்தால் ஈஸியாக ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தானே தவிர, இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம நல்ல ஒரு தமிழ் பேர் இதுக்கப்புறம் வைக்கலாங்க. சந்தானம் சார், இப்போ ஒரு வாரமா வந்து எல்லையில வந்து பதற்றம் இருக்கு. எதிர்பாராத பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுகளால சில படங்கள் ரிலீஸ் ஆன படங்களை வந்து நிறுத்திட்டு புஷ் டேட்ஸ் ஆல்சோ பலர் வந்து ரிலீஸ் பண்ணலான்றதை வந்து புஷ் பண்றதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அன்சர்டனிட்டிஸ் இருந்ததா? போன வாரம் ஏதாவது மாற்றுதல் பிளான் பண்ணியிருந்தீங்களா? என்ன? ஆமா, நிச்சயமா இருந்துச்சு. அது நான் ப்ரொடியூசர் ஆர்யாவும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்யாவும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது நல்ல முறையில் கடவுள் அவர்களால் சுமூகமாக அது இப்போ முடிஞ்சு ட்ரம்ப் அந்த ஒரு ட்வீட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் சொன்னதுக்கு அப்புறமா இப்போ சால்வ் ஆனதுனால சரி ஓகே அகைன் நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம். மேபி பதட்டமாக இருக்கு, இன்னும் மோசமாக போயிட்டு இருக்குன்னா நிச்சயமாக நாங்களும் அதை இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணலான்னு அவர்கிட்டே சொன்னோம். நிக்கில் முருகன்கிட்டே நாங்கள் என்ன சொன்னோம்னா, இல்லை சார் நம்ம ப்ரெஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாமே இன்னும். அப்புறம் மார்னிங் அந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சரி நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு பண்ணோம். அவங்க கேட்டு இருக்காங்க, அது பதில் சொல்லி முடியட்டும். அப்புறம் நீங்க கேளுங்க, மைக் வாங்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல அவங்க கேட்டு இருக்காங்க, அவங்க மைக்ல கேளுங்க. அவங்க கேட்க வேணாம்னு சொல்ல நிமிஷம் போல கேட்க வேணாம்னு சொல்லல. அவங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதுக்குதான் மைக் ஒருத்தர் கொடுத்தது. பந்திக்கு முந்திக்கணும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் மைக் வாங்குனீங்க. இப்ப மைக் அவங்க கேட்க போறாங்க, அவங்க கேட்க போறாங்க. அப்ப மைக் கேளுங்க, மைக் வாங்கி கேளுங்க. அப்ப மைக் வாங்கி கேளுங்க. நீங்க என்ன கேளுங்க, அவங்க கேட்க கூடாது, என்ன கேட்கணும். நீங்க என்ன கேளுங்க, மைக் என்ன கேளுங்க, நான் கொடுக்குறேன். அந்த மிலிட்டரி வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக தான் 2 பேரும் மிலிட்டரி கெட்டப்ல வந்திருக்கீங்களா? அவர் எவ்வளவு காமெடியா ஜாலியா கேட்கிறாரு. ஆக்சுவலா வந்து அவர் அந்த படம் அந்த மாதிரி அது என்னன்னு தெரியல அவர் வச்சிட்டு இருக்காரு. நான் இந்த படத்தோட கண்டினியூஷனாக இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். இல்ல இப்போதைக்கு அந்த ஐடியா இல்ல, அப்படியே இருந்தாலும் இப்ப சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? இந்த படத்துல அதான் அது இப்ப சொல்ல முடியாது அப்படியே இருந்தாலும், ஏன்னா படத்துல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தானே அது இருக்கும். ஆனா அப்படின்னு எதுவும் இல்ல, அப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டோம்.